லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதான் ரிசப்ஷன் சென்டர். இங்கே வந்து தான் நீங்கள் உங்கள் செக்இன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, எப்போ என்னென்ன சைட் ஆச்சுன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 27th வந்து டைகர் சைட் ஆகிருக்கு. நம்ம போனது பார்த்தீங்கன்னா February 1, அதாவது 4 நாள் முன்னாடி. ஸோ அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போயிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரூம் புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாகட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டென்ட்டு, இப்போ இங்கே க்ராஸ் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா டென்ட் பேக்கு. அந்த பக்கம் முன்னாடி க்ரீன் கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் லாகட்டு. நம்ம அதான் புக் பண்ணியிருக்கோம். இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டென்ட் பேக்கேஜு, இன்னொன்று லாகட் பேக்கேஜு, இன்னொன்று ரூம் பேக்கேஜு, இன்னொன்று மகாராஜா பேக்கேஜ். நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாகட் தான் புக் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17,500. இதே நீங்கள் வீக் டேஸில் புக் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான் வந்திருக்கும். அதே டென்ட் பேக் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் 15,000, வீக் டேஸில் பார்த்திங்கன்னா 12,500. மற்ற ரூம் பேக்கேஜ்லாம் எவ்வளோன்னு அந்த வீடியோட சைடில் போடுறேன். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா 3 பேர் படுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் காட்டு தான். இது 3 காட் போட்டிருந்தாங்க. ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருந்தாங்க. ரூமுமே ரொம்பவே நீட்டாகவே இருந்தது. அதே மாதிரி வாஷ்ரூமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மொத்தம் 4 பேக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த லாகட்டும் அந்த டென்ட் பேக்கேஜும் தான். மற்றது பார்த்திங்கன்னா நார்மலாக ரூம்ஸ் மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி ரூமில் இருந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே சுற்றி ஃபென்சிங்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொன்னார் அவர், அந்த கைடு நம்மளை கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டவர். அடிக்கடி இங்கே லெப்பர்டு கூட வரும் எப்பயாவது அப்படின்ற மாதிரி சொன்னார். டைம் இப்போ 1:30, லஞ்ச் ரெடியாக இருக்கும். இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை, பச்சைப்பயிறு, அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், ரசம், வெஜ் புலாவு, ஒயிட் ரைஸு. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா எக் கிரேவியும் சிக்கன் ஃப்ரை ஒன்று வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அப்பளம் வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். 3:30 சஃபாரின்னு சொன்னாங்க. 3:45க்கெலாம் சஃபாரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த புலி, சிறுத்தை எதையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் சஃபாரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சண்டேனால இங்கே கொஞ்சம் நிறையா ரஷ்ஷாக இருந்தது. அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் இங்கே ரிசப்ஷன் சென்டரு. நீங்கள் அந்த BRT டைகர் ரிசர்வ் போனீங்கன்னா அங்கே தான் சஃபாரி எல்லாம் புக் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம BRT செக் போஸ்ட் தாண்டின அப்புறம் நம்ம அரௌலியில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் எல்லாம் அவ்வளோ ட்ரையாக இருக்கும். இங்கே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. அதே மாதிரி இந்த காடை பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம சஃபாரி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்லாட் பியர்னு கத்த ஆரம்பித்தாங்க. அதான் கரடிங்க. சரின்னு அவரும் சஃபாரி டிரைவரும் வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து அதை ஜூம் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட் தான் இருக்கும். அது அதுக்குள்ளே ஓடிடுச்சு, உள்ளார ஓடிடுச்சு. அதை வீடியோவில் காட்ட முடியல. ஸ்லாட் பியர். நாங்களும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம், அந்த கரடி வெளியே வருமானு. வரல. சரின்ட்டு அதுக்குள்ளே நம்ம சஃபாரி டிரைவர் பின்னாடி வர சஃபாரி வண்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு.
அவங்க சஃபாரி வண்டியும் வந்துச்சு. அப்புறம் கரடி வெளியே வர மாதிரி தெரிலன்ட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். இந்த ஆப்போசிட்டில் வர சஃபாரி வண்டி பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வுக்கு டைரெக்டாக வந்து அங்கே ரிசப்ஷன் சென்டரில் புக் பண்ணிட்டு வரவங்க, இங்கே ஸ்டே பண்ணுறவங்க கிடையாது. அந்த சஃபாரி வண்டி அது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சஃபாரி டிரைவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி கரடியை பார்த்தோம் அப்படின்னு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர அந்த சஃபாரி டிரைவர் பார்த்திங்கன்னா யானை பார்த்தோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. யானை சைட் ஆச்சுன்னு சொன்னோடனே சரி நம்மளும் அந்த யானையை சைட் பண்ண போகலான்னு தான் நம்ம சஃபாரி டிரைவர் பார்த்திங்கன்னா வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா சடனாக ஏதோ ஓடுற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னடா ஓடுது அப்படின்னு பார்த்தா இந்த கடாமான் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம சஃபாரி டிரைவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம வண்டியை பார்த்துட்டு தான் அது பயந்து ஓடுது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த சாம்பார் டியரை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்தது. அங்கே ஏதாவது தண்ணி குடிக்க வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. எதுவும் வரல. சரி அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு பெரிய ஏரி மாதிரி இருந்தது, அந்த ஏரிக்கிட்ட கூப்பிட்டு போனார். சுற்றி 4 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ இங்கே சைட் ஆக சான்ஸ் இருக்கும். 4 டேஸோ 5 டேஸ் முன்னாடியோ இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு புலியை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். சரி நான் அங்கேயே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தோம், எதுவும் வரல. வெறும் இந்த சாம்பார் டியர் மட்டும்தான் இங்கேயும் சைட் ஆச்சு. ஸோ அந்த சாம்பார் டியரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட கிளையெல்லாம் உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ சஃபாரி டிரைவர் சொன்னார் யானையாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி நாங்களும் அந்த பக்கம் பார்த்துட்டே இருந்தோம், யானை வெளியே வருமானு. வெளியே வர மாதிரி எதுவும் தெரியல. அப்புறம் இந்த லங்கூர் குரங்கு தான் பார்த்திங்கன்னா சரியான ஆட்டம் போட்டுருந்துச்சிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அது பண்ணுற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே யானை வெளியே வர மாதிரி தெரியலன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த காடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் சூரியன் மறைய மறைய இந்த காடே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது.
போயிட்டுருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் காரை பார்த்தோம். இந்த இந்தியன் காரை சில பேர் பார்த்திங்கன்னா பைசன்னு சொல்லுவாங்க, காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து கவ் ஃபேமிலியை சேர்ந்தது இந்த இந்தியன் கார். அதாவது இது பார்த்திங்கன்னா காட்டு மாடு. கவ் ஃபேமிலி வேறு, பஃபலோ ஃபேமிலி வேறு. இது வந்து பைசனும் கிடையாது, காட்டு எருமையும் கிடையாது. இது தமிழில் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து காட்டு மாடு. இங்கே கொஞ்ச நேரம் அந்த இந்தியன் காரை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேர்டு தான் சைட் ஆச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல. அப்புறம் இதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இதோட பேர் வந்து ஷிக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாக் ஃபேமிலியை சேர்ந்தது, அதாவது கழுகு வகையில் ஒன்று. இது நம்மளும் ஏதாவது சிறுத்தை புள்ளியை சைட் பண்ணுவோம் தான் சஃபாரி வந்தோம். பட் எதுவும் சைட் ஆகலை. சரின்னு ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் பார்த்திங்கன்னா போனோடனே டீ, காஃபி, அப்புறம் ஆனியன் பக்கோடா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த அனிமல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருந்துச்சி. ஸோ அதை பார்த்துட்டு டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நம்மளும் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் 8:30க்கு டின்னர் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 8:30 ஆச்சு. நம்மளும் டின்னர் கிளம்பிட்டோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். நைட்டில் அவ்வளோ இருட்டாக இருந்தது. கொஞ்சம் நடந்து போகவே பயமாக தான் இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஏதோ ஒன்று பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டுது. நானும் பயந்துட்டேன். என்னடான்னு பார்த்தா இங்கே வைல்டு போர் நிறையா சுற்றுது. வைல்டு போர்னால் வேறு ஒன்றும் இல்லை, காட்டுப்பன்னி. டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த குக்கும்பர் சாலட் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி முட்டைக்கோஸில் ஒரு பொரியல், பட்டர் பன்னீர் மசாலா, அதே மாதிரி இந்த கருப்பு கொண்டக்கடலை வச்சுருந்தாங்க. அப்புறம் சாம்பார், தால் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீ ரைஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவியும் கபாபும் வச்சுருந்தாங்க நைட்டுக்கு. அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. டின்னரை முடிச்சுட்டு இந்த வீடியோவையும் அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.